சே பெஸ்டோ பிரமா எல்லாம் நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. மத்திய அரசு, மாநில அரசு, ஒன்றிய அரசு இந்த ஓட்டு முத்திரை போட்டு ஜனநாயகம் உள்ளவன் பூரா வெளியில் நீதிமன்றத்தை அவமதித்து பூரா ஓடியாரான். கேஸு நடக்க அப்படின்னா கோட்டாவது மயிராவது செடியாகுதுங்க. அப்போ என்ன அர்த்தம்? எங்கள் ஆட்சி நடக்கு, எங்கள் கொடியை தூக்கி நாங்கள் உட்காந்துருக்கோம், முதலமைச்சர், எம்எல்ஏ, எம்பி, மந்திரி எல்லாம் உட்காந்துருக்கோம்னு சட்டப்படியாக சட்டத்தை மீறி தப்பு செய்ய ஓடியாரான். பூரா புரோக்கர். இந்த கருப்பு சிவப்பு திமுக கட்சிக்காரன் பூரா இப்போ சேட்டை ஓவராக இருக்குது, கடுமையான சேட்டை. எப்படி கீழே எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சர் வரைக்கும் எப்படி கலாங்க, அதை மாதிரி ஓட்டு போடுறவன் புரோக்கர் பூரா ஜனநாயகம் உள்ளவன் பூரா மோசத்தில் ஓடியாரான் வெளியில். அப்போ கைலாசத்தில் முன்புறம், பின்புறம், தெற்புறம், வடப்புறம் எல்லாமே புரோக்கரை ஒன்று விட மாட்டார், கணக்கு போட்டார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. இதில் வர்றத பூரா இந்த கருப்பு சிவப்பு டிஎம்கே கட்சிக்காரன் தான் உள்ளே வரான். இப்படி கொடுத்தா தான் காதை தூக்கி கேட்பான். எப்படி காதை தூக்கி கேட்பான், காதை தூக்கி கேட்பான், கண்ணால் பார்ப்பான். நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. அதுக்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டு எங்களுக்கு முதலமைச்சர், எம்எல்ஏ, எம்பி எல்லாரும் இருக்கான். போலீஸ் ஸ்டேஷனும் எங்கள் கையில் இருக்குது, காவல் நிலையமும் எங்கள் கையில் இருக்குது. நாங்கள் என்ன நாள் சேட்டை பண்ணோம்னு இப்படியே தான் தமிழ்நாட்டுக்குள்ளே கருப்பு சிவப்பு ஆட்டம் ஓவர். பூரா பூமியை பாழாக்கிட்டான். ஒன்று கருப்பு சிவப்பு வெள்ளை, இவனும் கொடியை தூக்கி பூரா ஜனநாயக ஓட்டு வாங்கி பூரா நாசமாக பண்ணி வச்சுருக்கேன் தமிழ்நாடு பூரா. அதான் அதுக்கு தான் கணக்கு எடுக்கார். புரியுதா? அண்ணா திமுக எப்படி இப்படியே இந்த இரண்டு பயிலும் மத்திய அரசு, மாநில அரசு, ஒன்றிய அரசு எல்லாம் வச்சு நாசம் பண்ணி பூமியை அலங்கோலமாக பண்ணுறதுக்கு ஓடியாரான். என்ன காரணம்? ரோடு போகுது, ரோடு வருது, ஓடியா ஓடியா கேஸு நடக்கு. இவன் என்னத்தையும் அங்கே உட்காந்து சும்மா கொட்டு மேலே ஆடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கான் ஈஸ்வர மோகனை. இல்லை காமுட்டா பேலே, இல்லை ஆடை விட்டுத்த தூக்குவார் ஐயா. புரியா? ஆடுறான் பாரு மானிட பேல ஆடுறா. ஏடா சிவபக்தன், சிவனை நாங்கள் கும்பிடுதோம். முட்டா பேல உன்னை படைச்சிருக்காரா, பூமி விவசாயம் இருக்குது, இருக்கிற ஆடை இப்படியே உன்னை சீரட்டு போய் ஊதிக்கிட்டு வர சொன்னாங்க. கண்டார வழிமனான் பிச்சு ரவரும் எடுத்து போட பார்த்துக்கோ, ஒழுங்கா போ. இனிமேல் நீ 2 பேர் நேற்று வந்தவன், இதோட சோழி முடிஞ்சேடா. உன் வீட்டில் சட்டி பானையெல்லாம் விற்பனை போவோம், உன் வாரிசு இரிசுலாம் எல்லாம் பழையபடி சாவு எண்ணிக்கே போகும் உன் குடும்பத்தில். புரியுதா? நடக்கும்டா. இப்போ கேட்கன்னு கணக்கு விட்டாச்சு, சிரிச்சு பாரு. சரியா? அதான் சேத்தூர், தெக்குப்பாளையம், ராஜபாளையம், தலவாய்புரம், செட்டியார்பட்டி சுற்றி கிராமத்தில் பூரா புரோக்கரை ஒன்று விடாமல் வலிச்சு அள்ளிடுவார். அதுதான் அவர் கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கார். வரட்டுண்டா புரோக்கர் பூரா வரட்டுண்டா. எல்லாம் இந்த ஆட்சி ஆளுதான்ல அவனுடைய கையாளுகள். அவனுக்கு எப்படி இந்த களவாணித்தனம், மொல்ல மாதிரி முடிச்சு வைக்கித்தனம் பண்ணுறது இவன். ஏன்னா இவன் புரோக்கர் போய் விற்று கொடுத்தாத்தே முதலமைச்சர் வீல் சேரில் உட்காந்து, நாற்காலி சேரில் உட்காந்து நாடிக்கட்டு போட்டு ₹1 காயின்ஸு நெத்தியில் ஒட்டி அந்த பேப்பரை கவர்மெண்ட் வேலாக்கிறவனு சம்பளம் போடணும். இந்த இடத்த விற்றே செய்தான். எப்படி இவன் கவர்மெண்ட்டாக நியமித்து எல்லாம் அனைத்தும் 2ஆம் நம்பருக்காக தயாரித்து விற்று இந்த பேப்பரை வச்சு விளையாடுதான். அது தாண்டா முற்றுப்புள்ளி வச்சுருக்காரு. எல்லாம் கோர்ட்டு அவமதிப்பு, கோர்ட்டார் அவமதிப்பு. நீதிமன்றமே அவமதித்து போகிறான். இல்லை நீதிமன்ற தலைவாசலை மிதித்து போகல, அசிங்கம் பண்ணி தான் போகிறான், அகம்பாதம் பண்ணி போகிறான் தலைவாசல். காமுட்டாப்பே அதுக்கு தான் கைலாசத்தில் தலைவாசலை பூரா அநியாயப்பட்டவன் போனவன் பூரா தலைவாசலில் காலை வச்சு உள்ளே போகிறான் பார்க்கான். கண்டார வலிமை சீரழிவேடா. உன் பொண்டாட்டி, உன் பிள்ளையெல்லாம் மார்க்கத்தில் போய், உன் பிள்ளையெல்லாம் நாசமாக போய் கண்டார வலிமை இதோட தொலைஞ்சடா. இங்கே காலை வச்சவன் பூரா உன் குடும்பம் பூரா நாசமாக மண்ணோட மண்ணா கவ்வை விடுவார். இல்லை பூமியில் போடுதாருன்னா சொந்த வாரிசு தாண்டா நாக்கால விட முடியும். நீ செஞ்ச தப்பு தாண்டானே சொந்த வாரிசால தான் நாக்கால விட முடியும். புரியுதா? எல்லாரும் தப்பு பண்ணி வச்சிருக்க. ஆனால் சீரழி வேடா, செங்க செமப்பாடா. 7 செமத்துக்கு செங்க செமக்க விவர வச்சியடா, திருப்பி நீ செமப்பாடா. இல்லை என்னடா கண்டார வழிமான சிவனை அவர் பேரை சொல்லாரா? பேரை சொன்னேன்னு வச்சுக்கோ, உன் பொண்டாட்டி உன் பிள்ளைலாம் மார்க்கத்தில் போய் நாசமாக போயிடும். நீ இருக்கிற இடம் படுத்து உருளுது திங்கிறது அவர் போட்ட பிச்சைடா. அவர் போட்ட பிச்சை, அவர் போட்ட பிச்சையில் தின்னுட்டு அவர்கிட்ட மோத வாரியா? கொண்டார ஒளிமன செத்து மடிஞ்சு போவ. நேற்று வந்த 2 புரோக்கர் தலபாய்புரம், சரியா? சொந்த ஊர் தேவையெடுத்துக்காரன். இல்லை ஈஸ்வரம்மன் சொல்லுதாடா, அமைதியாக போகணுடா. இல்லை நாங்கள் வெளியில் நிற்கும் கேட்டுக்கிட்டே இருப்போம்டா. சாமிடா, கடவுள் வந்து பூமியில் இறங்கியிருக்கோம்னா அமைதியாக போங்கடா, துவைச்சி தொங்க விட்டுருவோம்ட்டாரு. தண்டனை அதான் சொல்கிறார்ல, தண்டனை கொடுக்காதனால தான்டா ஆடுதாங்கடா அப்படிங்கார் எங்கள் அண்ணன். தண்டனை கொடுக்கணும்ல, ரணவழி குறுக்கு எலும்பை ஒடிச்சு விடணும்டா அப்படின்ட்டார். முக்கால்